ரொம்ப நல்லாவே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சாம்சங்கோட S23 சீரியஸ் நேற்று அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. சாம்சங் S23 அல்ட்ரா பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலாம், நம்ம லைக் பட்டனில் கார்ட்ஸ் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் S23 அண்ட் S23 ப்ளஸ் பற்றி பார்க்க போகிறோம். டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். S22ல் என்ன கொடுத்தாங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரி டிசைன் தான். அந்த கேமரோட செட்டப் டிசைன் மட்டும்தான் இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. S23 அண்ட் S23 ப்ளஸும் சரி, ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அது என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத சைட் பை சைட் சொல்கிறோம் உங்களுக்கு. S23 பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 6.1 இன்ச்சஸ் அண்ட் S23 ப்ளஸ் பார்த்திங்கன்னா 6.6 இன்ச்சஸ். ரெண்டுமே சைஸ் மட்டும் தான் கொஞ்சம் டிஃபர் ஆகுது. ரெசல்யூஷன் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு டிஸ்பிளேக்குமே ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு கொஞ்சம் காம்பேக்டான ஃபோன் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் S23 சூஸ் பண்ணலாம். இல்லை கொஞ்சம் பெரிய ஃபோன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் S23 ப்ளஸ் சூஸ் பண்ணிக்கலாம். காரணம் ரெண்டுலேயுமே சேம் டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் சேம் ரெசல்யூஷன். அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரை இங்கே 48 ஹெட்ஸ்லேருந்து 120 ஹெட்ஸ் வரை சேஞ்ச் ஆகிற அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அல்ட்ரா மாதிரி 1 ஹெட்ஸ்லேருந்து 120 ஹெட்ஸ் கிடையாது, பட் 48லேருந்து 120 ஹெட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்குது. அண்ட் டச் சாம்பிளிங் ரேட் பொறுத்தவரை உங்களுக்கு 240 ஹெட்ஸ் வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த 240 ஹெட்ஸ் வந்து உங்களுக்கு கேம் மோடில் மட்டும்தான் போகும். நார்மலாக 240 ஹெட்ஸ் இது அச்சீவ் பண்ணாது. அண்ட் இந்த டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸோட விக்டஸ் 2 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ப்ராசர் பொறுத்தவரை குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2 ப்ராசர் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசரோட பெர்ஃபார்மன்ஸ் எந்தளவுக்கு இருக்குது, பிகாஸ் இது ஒரு கஸ்டம் சிப் அப்படிங்கும்போது இது எந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது, த்ராட்லிங் இஷ்யூஸ் எந்தளவுக்கு இருக்குது, இது எல்லாமே கொஞ்சம் டே டு டே யூசேஜ் வந்தது பிறகு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு S23ல் பார்த்திங்கன்னா 8/128, 8/256 அண்ட் 8/512 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் S23 ப்ளஸில் 8/256 அண்ட் 8/512 அப்படிங்கிற 2 ஆப்ஷன்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. கேமராஸ் பொறுத்தவரை கிட்டத்தட்ட சேம் கேமரா செட்டப் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இங்கே ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் ஆட் ஆன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இங்கே 50 மெகா பிக்சல் ப்ரைமரி சென்சர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி உங்களால் ரா ஷூட் பண்ணணும் அப்படின்னா உங்களால் 12 மெகா பிக்சல் மட்டும்தான் உங்களால் ஷூட் பண்ணிக்க முடியும் S22 சீரியஸில். இப்போ உங்களால் 50 மெகா பிக்சல் வரைக்குமே உங்களால் ராவில் ஷூட் பண்ணிக்க முடியும். அந்த ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. மெயினாக 8K உங்களால் ஷூட் பண்ணிக்க முடியும், அதுவும் 30 FPS. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 24 FPS மட்டும் தான் உங்களால் ஷூட் பண்ணிக்க முடியும் S22 சீரியஸில். செகண்டரி சென்சர் 12 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் லென்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த அல்ட்ரா வைட் லென்ஸ் 120 டிகிரி வரை நல்லா வைடாக உங்களால் இமேஜஸ் கேப்சர் பண்ணிக்க முடியும். அண்ட் தேர்ட் சென்சர் 10 மெகா பிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. 3x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் பண்ணிக்க முடியும் இந்த டெலிஃபோட்டோ லென்ஸ் மூலமாக. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா இங்கே அப்கிரேட் பண்ணி 12 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராலையுமே சூப்பர் HDR 30 FPS வரைக்கும் உங்களால் ஷூட் பண்ணிக்க முடியும். அந்த ஆப்ஷன்ஸும் இப்போ உங்களுக்கு எனேபிள் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. பேட்டரி பொறுத்தவரை எங்கள் S23ல் 3900 mAh கொடுத்துருக்குறாங்க. அண்ட் S23 ப்ளஸில் 4700 mAh கொடுத்துருக்குறாங்க. இந்த பேட்டரியை சப்போர்ட் பண்ணுறதுக்கு S23ல் மேக்ஸிமம் 25 வாட்ஸ் சப்போர்ட்டும் S23 ப்ளஸில் 45 வாட்ஸ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. இந்த மெயின் சேஞ்சஸ் பேட்டரி அண்ட் சார்ஜிங் ஸ்பீட் அண்ட் டிஸ்பிளேயோட சைஸில் மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து கேமரா ஃபீச்சர்ஸ்லேருந்து எல்லாமே சேம் ஃபீச்சர்ஸ் தான். அடிஷ்னலாக உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் அடிஷ்னலாக ஒய்ஃபையோட 6E சப்போர்ட் இருக்குது. ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 ஆப்ஷன்ஸும் சப்போர்ட் இருக்குது. சாஃப்ட்வேர் பொறுத்தவரை Android 13ல் ரன் ஆகுது. இதுக்கு மேலே சாம்சங்கோட ஓன் UI ஆன One UI வெர்ஷன் 5.0 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் கலர்ஸ் பொறுத்தவரை 4 கலர் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. க்ரீம், க்ரீன், லாவெண்டர் அண்ட் ஃபேண்டம் பிளாக். அண்ட் ப்ரைஸிங் பொறுத்தவரை இந்தியாவில் S23 8GB RAM 120GB வேரியண்ட் 74,999க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் S23 ப்ளஸ் 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் 94,999க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த அளவுக்கு பட்ஜெட் இருக்குது, எனக்கு இந்த பட்ஜெட்டில் இந்த ஃபோன் ஓகேனா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இல்லை உங்களுக்கு வேல்யூ ஃபார் மணியாக வேணும், இதே ஸ்பெசிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா இதை விட பெட்டரான ஆல்டர்னேட்டிவ்ஸ் நிறைய இருக்குது. நீங்கள் அந்த ஃபோன் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.